ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினின்ஸ். இந்த வீடியோவில் 2000 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சைக்கோ மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ஃபுல்லாகவுமே ரத்தம் தெறிக்க இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் கிறிஸ்டின் பெல். டார்க் நைட் மூவியில் பேட்மேனாகவும் நடிச்சிருப்பார். இந்த மூவியில் நம்ம ஹீரோட நேம் பேட்ரிக் பேட்மேன். பேட்ரிக் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் அவரோட ஆஃபீஸ் காலீக்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு பேட்ரிக் ஒரு பப்புக்கு போகிறாரு. அங்கே இருக்க கேஷ் கவுண்டரில் அவர் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அவரோட கார்டை கொடுக்குறாரு. கேஷ் கவுண்டரில் இருக்க லேடி கார்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, ஒன்லி கேஷ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கேஷை கொடுத்துறாரு. கேஷை வாங்கிட்டு அந்த லேடி பின்னாடி திரும்புகிறாங்க. ரொம்ப கோபமாகவே நம்ம பேட்ரிக் உன்ன மாதிரி ஆளையெல்லாம் கொல்லணும், கொண்டுட்டு அந்த ரத்தத்திலேயே மிதக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அவரை வீட்டில் காட்டுறாங்க. அங்கே இருக்க ஒரு கிளாஸ் அவரோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ ரொம்பவே பியூட்டி கான்சியஸாக இருப்பார். அவரோட ஃபேஸை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாரு. இப்போ கண்ணடையை பார்த்து அவருக்குள்ளே அவரோட வாய்ஸ் ஓவரில் பேசிக்கிறாரு. என்னோட பேர் பேட்ரிக் பேட்மேன். நான் என்னோட ஸ்கின்னை ரொம்பவே கேர் பண்ணுவேன். என் ஃபேஸை ஐஸ் கியூப் யூஸ் பண்ணி கழுவிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்கிறாரு. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர்றாரு. நம்ம ஹீரோ ஒரு மியூசிக் லவர். அதில் எப்போ வாக்மேனோடைய சுற்றுவார். பேட்ரிக் ஆஃபீஸ் கேபின் வந்ததும் அவரோட பிஏ மீட்டிங் டைம் ஷெட்யூல் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பிஏ கிட்ட சொல்கிறாரு. அடுத்த சீனில் பேட்ரிக் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு டின்னருக்கு ரெடி ஆகிட்டு போகிறாங்க. அப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேட்ரிக்கு கல்யாணத்தில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் தோணு பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பேசாமல் வரையான்னு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கோவமாக சொல்கிறாரு. ஒரு வழியாக 2 பேரும் டின்னருக்கு வந்துடுறாங்க. அங்கே பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட கசினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட கசின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க. அப்போ பேட்ரிக் மைண்ட் வாய்ஸில் நீ ஹோட்டலில் இவ்வளோ க்ளோஸாக பழகுறிய, வீட்டில் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருப்ப அப்படின்னு மைண்டுக்குள்ளே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு பின்னாடியே போகிறாரு. அந்த பொண்ணு தான் பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரோ பண்ண கசினோட கேர்ள் ஃப்ரெண்ட். பேட்ரிக் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. அன்றைக்கி நைட் அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் நேம் சொல்கிறாங்க. பேட்ரிக் டேபிள் புக் பண்ணுறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணுறாரு. பட் அங்கே டேபிள் எல்லாம் ஆல்ரெடி புக் ஆகிருக்குன்னு சொல்லிடுறாங்க. பேட்ரிக்கும் செம்மையாக கோவப்படுறாரு. அடுத்த நாள் அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகாமல் அதே மாதிரி இருக்க இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு பேட்ரிக் கிட்ட இதான் நான் கேட்ட ஹோட்டலான்னு கேட்குறா. அதுக்கு பேட்ரிக் ஆமான்னு போய் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு அங்கே இருக்க காட்டை பார்க்குறா. அதில் வேறு ஹோட்டல் நேம் போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே பேட்ரிக் போய் சொல்லியிருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிடுறா. அடுத்த சீனில் பேட்ரிக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து வழக்கம் போல் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள விசிட்டிங் கார்டுங்கிற ஒரு பேச்சு வருது. இப்போ இந்த கதை நடந்துட்டு இருக்கிற இயர் 1988. அந்த டைமில் ரொம்பவே பணக்காரங்க மட்டும்தான் விசிட்டிங் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட விசிட்டிங் கார்டு எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. அப்போ நம்ம பேட்ரிக்கும் அவரோட விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறாரு. அவர்கிட்ட தான் ரொம்ப ஃபேன்சியான விசிட்டிங் கார்டு இருக்குன்னு சொல்லி கெத்தாக உட்காந்துருக்காரு. அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் அவரோட விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுறாரு. அது இவரோட வேறு ஃபேன்ஸாக இருக்குது. அப்போ நம்மளோட பேட்ரிக்கோட ஃபேஸ் மாற ஆரம்பிக்குது. பேட்ரிக் செம்ம கோவப்படுறாரு. இவன் எப்படி நம்மளோட ஃபேன்ஸியாக விசிட்டிங் கார்டு வச்சிருக்கான் அப்படின்னு கோவத்தில் பல்ல கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட விசிட்டிங் கார்டை எடுத்து வெளியில் காட்டுறாரு. அவரோட விசிட்டிங் கார்டு இவங்களோட கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. பேட்ரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட தான் இந்த டீம்லேயே ரொம்ப ஃபேன்சியாக விசிட்டிங் கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்பவே புகழ ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம பேட்ரிக்கால் ஏற்றுக்கிறவே முடியலை. இவன் எப்படி நம்மளோட ஃபேன்சியாக விசிட்டிங் கார்டு வச்சுருக்கான் அப்படின்னு ரொம்பவே கடுப்பாகிறாரு. அடுத்த சீனில் அவரோட ஆஃபீஸ் வீட்டுக்கு போகிற வழியில் ரோட் சைடில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கான். அவர் நம்ம பேட்ரிக்கு தர்மமானுங்கன்னு கேட்குறாரு. நம்ம பேட்ரிக் அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் வேலைக்கு போகல, உனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த பிச்சைக்காரங்கிட்ட பேட்ரிக் கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரரும் அவரோட சோக கதையை ஒன்று நான் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நம்ம பேட்ரிக் அவரோட பர்ஸில் இருக்க பணத்தை எடுக்கிறாரு. அந்த சந்தோஷத்தில் அந்த பிச்சைக்காரன் நம்ம பேட்ரிக்கோட ஸ்கின்னை டச் பண்ணிடுறான். நம்ம பேட்ரிக் அவரோட ஸ்கின் மேலே ரொம்பவே கான்சியஸாக இருப்பார் இல்லையா. பெகர் அவரோட ஸ்கின்னை டச் பண்ணோன்னு ரொம்பவே கோவப்படுறாரு. அவரோட பாக்கெட்டில் இருந்து ஒரு நைஃப் எடுக்கிறாரு. அந்த நைஃபை வச்சு அந்த பெகரை ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணிடுறாரு. இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் நம்ம பேட்ரிக் எவ்வளோ பெரிய சைக்கோன்னு. அந்த பெகர் அவரை டச் பண்ணதுனால ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்குமோன்னு அன்றைக்கி நைட்டு மசாஜ் சென்டர் போயிட்டு ஸ்கின் மசாஜ் எல்லாம் பண்ணுறாரு. அடுத்த நாள் நம்ம பேட்ரிக் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி அட்டன் பண்ணுறாரு. அந்த பார்ட்டிக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்கா. பேட்ரிக் அவரோட ஃப்ரெண்ட் பவுல் அங்கே இருக்கிற பார்க்குறாரு. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமான்னு பால் கிட்ட கேட்குறாரு. பவுல் அவரோட ஷெட்யூலை செக் பண்ணிவிட்டு ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் இவங்க 2 பேருமே ஹோட்டலில் மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ பேட்ரிக் பால் கிட்ட என் வீட்டுக்கு வந்துட்டு போவியான்னு கேட்குறாரு. பால் ஓகேன்னு சொல்கிறாரு. பாலை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப அதிகமாகவே ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு. அவரோட ஃபேவரட் மியூசிக்னு சொல்லி ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறாரு. பேட்ரிக் அந்த மியூசிக்கை பற்றி பேசிக்கிட்டு ஒரு ரெயின் கோட்டை போட்டுன்னு வர்றாரு. பால் அதை பார்த்து என்னடா காமெடியாக ரெயின் கோட்லாம் போட்டுன்னு வர அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு.
பேட்ரிக் சிரிச்சுக்கிட்டு அங்கே ப்ளே ஆகிற சாங்குக்கு டான்ஸ் ஆடுறாரு. பால்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கிட்டு பாலுக்கு பின்னாடி போகிறாரு. அங்கே இருக்க கோடரியை அவரோட கையில் எடுக்கிறாரு. அந்த கோடரியை வச்சு ரொம்பவே கொடூரமாக பாலை கொலை பண்ணிடுறாரு. நீ எப்படா என்னை விட ஃபேன்சியாக விசிட்டிங் கார்டில் வச்சுருப்ப அப்படின்னு சொல்லி பாலை கொலை பண்ணுறாரு. அடுத்த சீனில் பாலோட டெட் பாடியை அங்கே இருக்க ஒரு டாக்ஸியை பிடிச்சி அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக எங்கேயோ போகிறாரு. அதுக்கப்புறமா பாலோட வீட்டுக்கு போய் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சூட் கேஸில் வச்சு பேக் பண்ணுறாரு. பாலோட ஒய்ஃபுக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் 10 நாளைக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு மிஷினில் நானே வந்துடுவேன் நீ என்னை தேடாத அப்படின்னு பால் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாருன்னா பாலை காணோன்னு யாருமே போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் எவ்வளோ பண்ணுறாரு. அடுத்த நாள் ஆஃபீஸில் நம்ம பேட்ரிக் அவரோட கேபினில் உட்காந்து மியூசிக் கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் அவரோட பிஏ உள்ளே வராங்க. அவங்கள பார்க்கறதுக்காக போலீஸ் வந்திருக்கான்னு பேட்ரிக் கிட்ட சொல்கிறாங்க. பேட்ரிக்கெல்லாம் அந்த ஆஃபீஸரை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஆஃபீஸரை உள்ளே வர சொல்லிவிட்டு இவர் ஃபோனில் பிஸியாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அந்த ஆஃபீஸர் பேட்ரிக் கிட்ட பாலோவில் நேற்று நைட்லேருந்து காணாமல் போயிருக்காரு, அவர் அவங்களோட ஃப்ரெண்ட் தானே, அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பால் காணாமல் போன அன்னைக்கு நைட் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு பேட்ரிக் கிட்ட கேட்குறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட டேட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அங்கேருந்து சமாளித்து அனுப்பிடுறாரு. நம்ம பேட்ரிக் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு போகும்போது ரோட்டில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஃப்ளாட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அதே டைமில் அவரோட ஃப்ளாட்டுக்கு இன்னொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் ஆஃபீஸ் வீட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்த பொண்ணு அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கிறத பார்த்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பேட்ரிக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து எப்போதும் போல் ஹாயாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் லூயிஸ் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவரோட பாக்கெட்டில் இருந்து புது விசிட்டிங் கார்டை காட்டுறாரு. பேட்ரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாயை புலம்பிட்டு பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் நம்ம பேட்ரிக்கு இன்னமும் காண்டாகுது. இப்போதான நான் ஒருத்தனை கொலை பண்ணேன், அதுக்குள்ளே நீயும் வந்துட்டியா அப்படின்னு மைண்ட் வாஷ்லேயே பேசிட்டு கோவப்படுறாரு. அப்போ லூயிஸ் அங்கே இருக்க ரெஸ்ட் ரூமில் போகிறான். பேட்ரிக்கும் பின்னாடியே அவரோட கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு லூயிஸை கொலை பண்ணுறதுக்காக அந்த ரெஸ்ட் ரூமில் என்டர் ஆகிறாரு. லூயிஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி போய் நம்ம பேட்ரிக் நிற்கிறாரு. லூயிஸோட கழுத்தில் பேட்ரிக் கை வைக்காரு. அதை பார்த்துட்டு யாருன்னு லூயிஸ் திரும்பி பார்க்குறான். லூயிஸ் பேட்ரியை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா, நானும் இதை அவங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கே மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அவன் கே அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம பேட்ரிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அவனை கொலை பண்ணுற மூடே போயிடுது. ஸோ அதனால் அந்த ஹோட்டலை விட்டு பேட்ரிக் போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம பவுலோட கேஸை ஹேண்டில் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் திரும்பவும் நம்ம பேட்ரிக்கை பார்க்க வர்றாரு. பவுல் காணாமல் போன அன்னைக்கு நீங்கள் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங்கில் இருந்த அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் அது போய் நீங்கள் வேற எங்கே இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேட்ரிக் அவருக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே எனக்கு எதுவும் தெரியலையே, நான் எங்கேருந்து மறந்துட்டேன் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு. ஆஃபீஸர் பேட்ரிக்கிட்ட நம்ம நெக்ஸ்ட் சண்டே டின்னருக்கு ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணலாம், அப்போ நீங்கள் என் கேள்விக்கு பதில சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாரு. அடுத்த சீனில் நம்ம பேட்ரிக் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இல்லை, அவர் கரெக்ட் பண்ண இன்னொரு பொண்ணு. அங்கே அந்த பொண்ணு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் நம்ம பேட்ரிக்கு ஸ்மோக் பண்ணுறதே பிடிக்காது. அதனால இவளை ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறாரு. அன்றைக்கி நைட் பேட்ரிக் ஒரு பப்புக்கு போகிறாரு. அந்த பப்பில் ஒரு பொண்ணு நம்ம பேட்ரிக்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டே பப்பு விட்டு வெளியில் வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட நீ என் ஃப்ளாட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அங்கே இருக்க ஒரு டாக்ஸி பிடிச்சி அந்த பொண்ணை அவரோட ஃப்ளாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சீன் கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம பேட்ரிக் அவரோட ஆஃபீஸில் இருக்கிறாரு. நைட் அவர் ஃப்ளாட்டில் கூட்டிகிட்டு போன அந்த பொண்ணோட ஹேர் வந்து அவரோட கையில் இருக்குது. இதை பார்த்ததுமே புரிஞ்சிருக்கணும் பேட்ரிக் அந்த நைட்டே அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு. அப்போது அவரோட பிஏ அந்த ரூமில் என்ட்ரு ஆகிறான். அந்த பொண்ணோட ஹேர் அவரோட பாக்கெட் உள்ள வச்சுக்கிறாரு. பிஏ கிட்ட இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயாக இருந்தா நம்ம 2 பேரும் வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறாங்க. இடத்த நீ சொல்லு, நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டலை சொல்லி அந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறா. பேட்ரிக்கும் ஓகே நம்ம அந்த ஹோட்டலுக்கே போகலாம், அதுக்கு முன்னாடி நீ என் வீட்டுக்கு வந்துடு, நம்ம அங்கேருந்து சேர்ந்தே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. பேட்ரிக் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஃப்ரிட்ஜில் அவர் பப்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணோட தலை இருக்குது. அந்த பொண்ணு பேட்ரிக்கை பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்குறா. பேட்ரிக் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஒரு நெயில் கன் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பின்னாடி நிற்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக ஃபோன் ரிங் ஆகுது. பேட்ரிக் நெயில் கன்னை வச்சுட்டு அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த ஃபோனில் பேட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பேசுகிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டை ஓசை கேட்டது அந்த பொண்ணோட மூஞ்சி சடனாக மாறுது. அந்த பொண்ணு நான் அந்த டைம் இங்கேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரிக்கும் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த சேரில் உட்காந்துருக்கிறாரு.
பேட்ரிக் அந்த பொண்ணை கொலை பண்ணல. அடுத்த நாள் பேட்ரிக் அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணுறாரு. போலீஸ் ஆஃபீஸர் பேட்ரிக் கிட்ட அன்றைக்கு நைட் நீ எங்கே இருந்த, எப்போவாச்சும் உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. பேட்ரிக்கும் எனக்கு எங்கே இருந்த எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பால் அன்னைக்கு நைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இருந்தாருன்னு நியூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதையும் சமாளித்து பேட்ரிக் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வார வழியில் நம்ம பேட்ரிக் ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு இங்கே நிற்கிறா. பேட்ரிக்கை பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த ரோட்டில் நிற்கிறா. பேட்ரிக் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிறைய காசை கொடுத்து அந்த பொண்ணை ஃப்ளாட்டுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நடந்த மாதிரி அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பேட்ரிக் ட்ரிங்க்ஸில் ஏதோ மெடிசனை கலந்து கொடுக்குறாரு. அந்த ரோட்டில் மீட் பண்ணுற பொண்ணு பேட்ரிக்கோட இன்டென்ஷன் புரிஞ்சு அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே இருக்க பெட்ஷீட்டில் ஃபுல்லாகவுமே பிளட் இருக்குது. அதை பார்த்து பயந்து போய் அங்கேயே நிற்கிறா. அப்போ பேட்ரிக்கோட ஃபேஸை காட்டுறாங்க. அவரோட ஃபேஸ் ஃபுல்லாகவுமே பிளட்டாக இருக்குது. பேட்ரிக் அவரோட வாயிலே அந்த பொண்ணை கடிச்சு கொதறிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து அங்கிறது ஓட ஆரம்பிக்கிறா. அங்கே இருக்க ஒரு ரூமுக்கு போய் கபோர்டுன்னு ஓப்பன் பண்ணுறா. அந்த கபோர்டில் ஃபுல்லாகவுமே பேட்ரிக் கொலை பண்ண எல்லா பொண்ணுங்களோட டெட் பாடிஸ் இருக்குது. பேட்ரிக் அவரோட கையில் ஒரு செயின்ஸா எடுத்துட்டு அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு பேட்ரிக்கை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கிறா. அங்கே இருக்க மாடிப்படி வழியா கீழே ஓடுறா. நம்ம பேட்ரிக் மேலே நின்று அவரோட கையில் இருக்கிற செயின்ஸாவை ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணு மேலேயே போட்டுறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு 2 துண்டா கட்டாகி செத்து போயிடுறா. அந்த சீன்லாம் காட்ட முடியாது, காட்டினா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க யூடியூப். அடுத்த நாள் பேட்ரிக் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும், அதாவது கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேட்ரிக் எப்போதும் அவரோட கையில் ஒரு டைரி வச்சுட்டு இருப்பாரு. அந்த டைரியில் அவர் யார் யார் எப்படி எப்படிலாம் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறத வரைஞ்சி வைப்பார். ப்ரீவியஸ் நைட் அந்த பொண்ணு செயின்ஸாவை வச்சு கொலை பண்ண மாதிரி அந்த டைரியில் வரைஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். கல்யாணத்தை பற்றி பேசுகிறது பேட்ரிக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இதுக்கு மேலே சரி வராதுன்னு சொல்லி நம்ம இப்போவே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேட்ரிக் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. இனிமேல் என் பின்னாடி வராது, இதோடவே நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து வந்து பேட்ரிக் அங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ பேட்ரிக்கிட்ட ஒரு பூனைக்குடி வருது. அந்த பூனைக்குடியை கையில் தூக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் ஏடிஎம் டிஸ்பிளேல ஃபீட் மீ ஏ ஸ்ட்ரே கேட் அப்படின்னு ஷோ ஆகுது. அப்படின்னு அந்த பூனை எனக்கு உணவாக கொடு அப்படின்னு ஏடிஎம் டிஸ்பிளேல வருது. அதை பார்த்ததும் பேட்ரிக் அவரோட பாக்கெட்டில் இருக்க கண் எடுத்து அந்த பூனையை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இது அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு வயசான அம்மா பார்த்து நீ ஏன் அந்த பூனையை கொலை பண்ண போகிற அப்படின்னு கோமா கேட்குறாங்க. அப்போ பேட்ரிக் அவரோட கையில் இருக்கிற கன் எடுத்து அந்த ஆர்டு லேடியை ஷூட் பண்ணிடுறாரு. பேட்ரிக்கோட கன் சவுண்ட் அங்கே இருக்க ஒரு போலீஸுக்கு கேட்டுருது. அங்கே இருக்க போலீஸும் நம்ம பேட்ரிக்கை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்ரிக்கை ஓட ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியாக பேட்ரிக்கை சுற்றி வளைச்சிடுறாங்க. பேட்ரிக் அவரோட கன்னை வச்சு அங்கே இருக்க போலீஸ் எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் காரோட பெட்ரோல் டேங்கையும் ஷூட் பண்ணுறாரு. கார் அங்கேயே வெடிச்சிருது. அதை பார்த்துட்டு பேட்ரிக்கு என்ன பண்ணணுமே தெரியல. அவரோட ஃப்ளாட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் வழியில் பார்க்குற எல்லாருமே ஷூட் பண்ணிகிட்டே போகிறாரு. ஒரு வழி அவரோட ஃப்ளாட்டில் போயிட்டு அவரோட விண்டோவை க்ளோஸ் பண்ணி அங்கே இருக்க ஹால் வழியாக பார்க்குறாரு. ஹெலிகாப்டரில் போலீஸ் எல்லாம் பேட்ரிக்கை ஷரவுண்ட் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் பேட்ரிக் அவரோட லாயருக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான் இது வரைக்கும் 10 இல்லை 20 இல்லை 40 கொலை வரைக்கும் பண்ணியிருக்கேன். பொண்ணுங்க நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பால் ஆலனையும் நான் தான் கொலை பண்ணேன். அதுவும் பத்தாதுன்னு இன்றைக்கி மட்டுமே நான் ஒரு 10 பேரை கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் பண்ண கொலை எல்லாத்தையுமே அவரோட லாயர்கிட்ட சொல்லிடுறாரு. லாயர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம லாயர் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு பேட்ரிக் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். பேட்ரிக் அடுத்த நாள் காலையில் அவரோட ஃப்ரெண்டு பால் ஆலன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே எதுக்காக போகிறாருன்னா பேட்ரிக் எவ்வளோ நாள் கொலை பண்ண எல்லா பாடியையும் பாலோட வீட்டில் தான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்ரிக் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எல்லா பொண்ணுங்ககிட்டையும் அவரோட பேர் பேட்ரிக்னு சொல்லாமல் பால்னு தான் சொல்லியிருக்காரு. போலீஸ் வந்து அந்த டெட் பாடிஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலுமே இந்த கொலையெல்லாம் பால் பண்ண மாதிரி தான் தெரியும். ஸோ பால் தான் எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு போலீஸ் எல்லாம் நினச்சிப்பாங்க. பேட்ரிக் எந்த ஒரு கேஸுமே இல்லாமல் தப்பிச்சிடலான்னு பேட்ரிக் ஒரு கிளவரான பிளான் போட்டிருக்காரு. பேட்ரிக் பாலோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அந்த வீடு புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. பேட்ரிக் அதை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அவர் டெட் பாடிஸ் எல்லாம் மறைச்சி வச்சு அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாகவுமே பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பேட்ரிக் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கார். அப்போ பேட்ரிக் பின்னாடி ஒரு லேடி வராங்க. அந்த லேடி பேட்ரிக்கிட்ட நீங்கள் டிவியில் ஆடு பார்த்து வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆடெலாம் பார்த்து வரல, இங்கே பால்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்காரான்னு கேட்குறாரு. இல்லை பால் இங்கே யாருமே இல்லை, இது என்னோடய வீடு தான், நான் தான் டிவியில் இந்த ஹவுஸை சேலுக்கு கொடுக்கலாம்னு போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த ஆடை தான் பார்த்து வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ரிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லா டெட் பாடிஸையுமே பாலோட வீட்டில் தான் ஒழிச்சு வச்சுருந்தாரு. ஆனால் இங்கே ஒரு டெட் பாடிஸ் கூடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பால்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறாங்க. பேட்ரிக் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கார். அந்த வீட்டில் இருந்து வந்து அங்கே இருக்க ஒரு டெலிஃபோன் பூத்தில் அவரோட பிஏக்கு கால் பண்ணுறாரு. அவர் பிஏ கிட்ட அழுதுகிட்டு நான் நிறையவே கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பட் அவரோட பிஏக்கு இவர் பேசுகிற எதுவுமே புரியலை. எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கன்னு பிஏ பேட்ரிக்கிட்ட சொல்கிறாங்க.
பேட்ரிக் பிஏவை திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. கால் கட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டைரி எடுக்கிறாங்க. அந்த டைரியில் தான் பேட்ரிக் எப்படி எப்படிலாம் கொலை பண்ணாருங்கிறத நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுத்து ஒவ்வொரு பேஜாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பேட்ரிக் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற அதே ஹோட்டலுக்கு திரும்பவும் போகிறாரு. அப்போ அங்கே பேட்ரிக்கோட லாயர் நிற்கிறத அங்கே பார்க்குறாரு. பேட்ரிக் லாயர்கிட்ட பேசலாம்னு போகிறாரு. அன்னைக்கு நைட் நான் அனுப்பியிருந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் கேட்டிங்களான்னு கேட்குறாரு. அந்த வாய்ஸ் மெயில் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. நீங்கள் தான் அனுப்புறீங்களான்னு கேட்குறாரு. நான் காமெடிலாம் பண்ணலை, நான் உண்மையாகவே சொன்னேன். நான் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு லாயர்கிட்ட பேட்ரிக் சொல்கிறாரு. பாலை கூட நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே சீரியஸாக பேசுகிறாரு. ஆனால் பேட்ரிக்கோட லாயர் பேட்ரிக்கை ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. நீங்கள் பாலால் நான் கொலை பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் 10 டேஸ்க்கு முன்னாடி தான் பாலால் நான் ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட டின்னரும் சாப்பிட்டு வந்தேன். உயிரோடு இருக்கவர் நீங்கள் எப்படி கொலை பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறாரு. பேட்ரிக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்காரு. இப்போ அவரோட ஃபேஸுக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க. அப்போ பேட்ரிக் வாய்ஸ் ஓவரில் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயுமே ஒரு கோவம் இருக்கும், அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தீத்திக்கிடுவாங்க. பட் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லாமே என்னோட இமேஜினேஷன் தான் சொல்கிறது. அங்கேயே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இவ்வளோ நேரமே பேட்ரிக் பண்ண கொலை எல்லாமே அவரோட இமேஜினேஷனில் பண்ணதான், எதுவுமே ரியல் இல்லை. பேட்ரிக் இந்த மூவியில் ஃபர்ஸ்ட் பண்ண கொலை அந்த ரோட் சைடில் இருந்த பெக்கர், 2வது பாலை கொலை பண்ணியிருப்பாரு, 3வது அந்த 2 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருப்பாரு. இதுக்கு இடையில அந்த பப்ல இருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணையும் கொலை பண்ணியிருக்காரு. டோட்டலாக ஒரு 5-6 பேரை கொலை பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அவரோட இமேஜினேஷனில் பண்ண கொலைகள் தான், எதுவுமே ரியல் இல்லை. ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரிஸ், பேட்ரிக் கொலை பண்ண எல்லாமே அவரோட இமேஜினேஷன் மட்டும்தான், எதுவுமே ரியல் இல்லை. எந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.